சாருனாலே திமுக அழைச்சிதான். சாருனாலே அந்த சார் யாருன்னு கேட்டோம்னு சொல்லல, நீ சொல்ல மாட்டேன், நாங்க வந்து அந்த சார் யாருன்னு கண்டுபிடிப்போம். ஸ்டாலின் தொகுதியிலே 30,000 வாக்குகளை போலியாக சேர்த்து வைத்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருந்த திமுகவின் சாயம் இன்றைக்கு வெளுத்து போயதுனால தேர்தல் கமிஷன் முடிச்சுக்கிடுச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் 30,000 போலி வாக்காளர்களை சேர்த்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2,000 உயர்த்தப்படும் என்றார். சாருனாலே திமுக அழைச்சிதான். சாருனாலே அந்த சார் யாருன்னு கேட்டோம்னு சொல்லல, நீ சொல்ல மாட்டேன், நாங்க வந்து அந்த சார் யாருன்னு கண்டுபிடிப்போம். அது என்ன உன் வீட்டுக்குள்ளேயே உன் குடும்பத்துக்குள்ளேயே இருந்து அமைச்சரோட இருந்தால் நீ எப்படி சொல்லுவேன்? அதே போல் இந்த இதுக்கு SIR என்ற ஒரு சீர்திருத்த அமைப்பு பேர், அதுவும் சார் தான். சார்னால அப்படியே அரள்றான் திமுகக்காரன், அப்படியே மிரண்டு. இன்னைக்கு அது வந்ததுலேருந்து ஸ்டாலின் வேற பேச்சே கிடையாது. எதுக்கு இந்த சீர்திருத்தம்? ஏன்னா தேர்தல் வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் செஞ்சா என்ன? செத்தவங்க ஓட்டை நீக்க போகிறாங்க. டபுள் இண்டியா இருக்கிறது நீக்க போகிறாங்க. ஊரில் இல்லாத ஓட்டு இருந்துச்சுன்னா காலத்தில் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆதாரமும் இல்லைன்னா அவங்க ஓட்டை எடுக்க போகிறாங்க. அப்போ ஏன் பாருங்கன்னா ஸ்டாலின் தொகுதியிலே 30,000 வாக்குகளை போலியாக சேர்த்து வைத்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருந்த திமுகவின் சாயம் இன்றைக்கு வெளுத்து போயதுனால தேர்தல் கமிஷன் முடிச்சுக்கிடுச்சு. அந்த SIR என்ற தேர்தல் சீர்திருத்தத்தின் மூலமாக தேர்தல் சீர்திருத்தம் நடைபெறும். வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் நிச்சயமாக சீர்திருத்தம் செய்கின்ற நேரத்தில் இங்கே உள்ள ஆட்சியை சீர்திருத்தம் செய்து தொடப்பு கட்டம் போல தொடச்சி அடித்து வீட்டை விட்டு கோட்டை விட்டு விரட்டி அதிமுக ஆட்சி இங்கே மலர்கின்ற தேர்தல் தான் 2026 சட்டமன்ற தேர்தல்.